வெல்கம் டு நியூ பாலகிருஷ்ணன். ஸோ பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு இடம் வச்சிருக்கிறீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வீடு கட்ட விரும்புகிறீங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து குழி தோண்டுறீங்க. ஸோ அதாவது கிரைனையோ புக்லைனையோ அதை வச்சு குழி தோண்டுறீங்க. ஸோ குழி தோண்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது ஒரு கேஸ்கட் ஒரு டப்பா கிடைக்குது. ஸோ அந்த டப்பா கிடைச்சோன்னே எப்பா ஸோ பெரிய டப்பா கிடச்சிச்சு நமக்கு. இதில் ஏதோ வந்து நமக்கு வந்து பொருள் இருக்குது, ஏதோ மர்மமான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொக்கிஷம் இருக்குன்னு நினச்சிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு இறந்து போன ஒரு பொண்ணுடைய சடலம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற வீடியோக்களை வந்து மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கலாச்சாரம் வாய்ந்த ஒரு இடம். ஸோ நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நிறைய அகழ்வாராய்ச்சிகள் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அது வந்து நம்முடைய பெருமைகளை வந்து பார்த்திங்கன்னா உலகுக்கு வந்து எடுத்து வந்து சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஸோ ரஷ்யாவில் வந்து ரஷ்ய மக்களுக்கு வந்து தெரியாது. ஸோ வந்து ரஷ்யாவில் வந்து இப்போ தான் பிறந்து வளர்ந்துருக்கிறாங்க. ஸோ வந்து இது சாதாரண நாடு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கும் வந்து 2400 வருஷங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு இது வந்து ஒரு செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து மிகையாகுது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெண், ஸோ அந்த பெண் பார்த்திங்கன்னா வந்து இறந்த நிலையில் 2400 வருஷத்துக்கு முன்னால் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சடலமாக உள்ளே இருந்திருக்காங்க. அது வந்து பனிப்பிரதேசத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது மிஸ்ட்ரி இருக்குமா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி போகிறது அவங்களுடைய வேலையை. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க திருப்புன்னு போயிருக்காங்க ஒரு நாள். காலில் தட்டுப்பட்டுருக்கு. அப்புறம் மட்டும் வந்து தோண்டி பார்த்துருக்காங்க. தோண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாக்ஸில் ஒரு பெண்ணுடைய ஒரு சடலம் இருந்திருக்குது. ஸோ வந்து திரும்ப வந்து அந்த அவங்களோட டீம்லாம் கொண்டு போய் வரவழைச்சிருக்காங்க. வரவழைச்சிருப்பது பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எல்லாமே என்ன அப்படிங்கிறது சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து 2400 வருஷத்துக்கு மேலே வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி என்னென்னா, இந்த பெட்டி பாக்ஸ் இருக்குது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருடன் வந்து அதில் இருக்க ஜுவல்ஸ்லாம் திருடி போயிருக்கான். ஸோ என்னங்கிறத நான் வந்து பின்னால் வந்து கனெக்ட் பண்ணுறேன். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணு, அதாவது இது வந்து இந்த இறந்து போன பொண்ணு இருக்குல்ல, ஸோ அவங்களுடைய அந்த பாடி, அந்த மம்மீஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த பழங்காலத்தில். ஸோ அந்த மம்மீஸ் வந்து எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது லேபில் கொண்டு போய் என்ன அதுன்னு பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2400 வருஷத்துக்கு வந்து முன்னால் வாழ்ந்தவங்க. ஸோ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவில் வந்து நார்த் சைடு, அதாவது சைபீரியன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பனி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து மக்கள் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்பேற்பட்ட இடத்துல அந்த இது பார்த்திங்கன்னா இந்த பாடி கிடச்சதுனால வந்து இது வந்து ரொம்ப குளிர். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் பனி வந்து என்ன பண்ணணும்னா வந்து இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது தான், அதாவது உடல் வந்து பதப்படுத்து தான் பனியோடைய வேலையே. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால இவங்களுடைய உடல் வந்து அப்படியே இருந்திருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ அவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இவங்க எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைபீரியன் ஐஸ் பிரின்ஸ்னு அழைக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுடைய பேர் வந்து அவங்க வந்து ஒரு ராணி இனத்தை சேர்ந்தவங்க, அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு அரசர் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா இவங்க வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடர்னாக வாழ்ந்துருக்கிறாங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு விலை மதிப்புள்ள பொருட்கள்லாம் வாங்கி நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் தெரிய வருது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து 30 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு கொடிய நோயில் சிக்கி தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு இல்னஸ்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ வந்து என்ன அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னா வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கூடையும் வந்து ஒரு பையனோட, ஒரு டீனேஜில் இருக்கிற ஒரு பையனோட எலும்புக்கூடு கிடச்சிருக்குது. பார்த்திங்கன்னா 4 குதிரையோட எலும்புக்கூடு கிடச்சிருக்குது. பக்கத்தில் சர்ச் பண்ணி பார்க்கும் பார்த்தீங்கன்னா 4 குதிரையோட அந்த இதுவும் வந்து உள்ள பக்கத்தில் இருந்திருக்குது. ஏன்டா இவங்க வந்து ஒரு மனசாட்சி இல்லாதவங்களா, குதிரையெல்லாம் உள்ளேயும் புதைச்சி வைக்கிறாங்க, அந்த பசங்கள்லாம் உள்ள அடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு கலாச்சாரங்கள் உண்டு. இப்போ ஸோ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சிலர் புதைப்பாங்க, சிலர் எரிப்பாங்க. ஸோ புதைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அந்த இறந்ததுக்கப்புறம் வந்து உடலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எரிச்சைக்கு பிறகு சிலர் வந்து எரிக்கிறாங்கன்னா இந்த உடல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு சம்பிரதாயங்களும் இருக்குது. அதை பொறுத்த வந்து எல்லாம் மாறும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ரஷ்யா பொறுத்தல பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ராணி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து கொண்டாடணும். ஸோ இவங்களை வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக இது பண்ணணும், இவங்களுடைய இறப்பை வந்து பெருசாக இது செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்குற வகையில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 குதிரைகள் வந்து இவங்க இப்படி உள்ளே இறக்கியிருக்காங்க. அதாவது இதோடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய கலாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா வந்து இறப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய கலாச்சாரம். அதனால் வந்து இந்த இறப்புக்கு அப்புறம் வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டி பார்த்திங்கன்னா வந்து 4 குதிரையை வந்து உள்ளே கட்டி இறக்கியிருக்காங்க உயிரோட. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பையனை பார்த்திங்கன்னா வந்து மண்டியில் அடிச்சு தான் கொண்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த கொண்டு உள்ளே இறக்கியிருக்காங்க. அது வந்து அப்படிதான் சொல்லப்படுது. ஏன்னா வந்து இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் அவங்க தனியாக போகக்கூடாது, அவங்க கூட வந்து ஒரு மனுஷன் கூட ஆவி சேர்ந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியே திங்க் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த பையனையும் உள்ள
உயிரோட இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2600 வருஷத்துக்கு முன்னால். ஸோ இது வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து நினச்சி இது வந்து பெரிய பொக்கிஷம் அவங்களுக்கு. ஏன்னா வந்து இந்த மம்மிஸ் அப்படிங்கிற மாதிரியா இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து இதுவரை எதுவுமே கிடையாது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே வந்து பேரளவில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். கீழடி இருக்குது, அப்புறம் வந்து ஆதிச்சநல்லூர், அதுதான் என்னாச்சுன்னே தெரியல நமக்கு வந்து. இன்னும் வந்து அது வந்து சர்ச் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பொக்கிஷங்கள் நிறைய இருக்குது. நம்ம பொக்கிஷங்கள் நிறைய இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பண்ணிட்டு தான் இருக்குமே தவிர அது வந்து இன்னும் வந்து சொல்கிற அளவுக்கு எதுவுமே வரலை. அதுக்கு வந்து பிற்காலத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய நாகரிகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து உலகத்துக்கு தெரியணும். ஸோ அது மாதிரி நம்முடைய நாகரிகங்கள் வந்து நம்ம வந்து உலகத்துக்கு தெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பொக்கிஷங்கள் இருந்தாலுமே அதை நம்ம வந்து பிரபலப்படுத்தணும். அதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு கிடச்ச இந்த 2200 வருஷத்துக்கு முன்னால் உள்ள அந்த பொக்கிஷத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ வந்து உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியாத அளவுக்கு. ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது காரணம் என்னென்னா அவங்க அந்தளவுக்கு விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அதை அங்கே வச்சு தான் வந்து பொக்கிஷத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கெல்டன்லாம் எல்லாத்தையும் எடுத்து வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கெல்டன்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி அதாவது நோய் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு 5 அடி இருப்பாங்க, இவங்க லேடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து தனியாக போயிட்டு இருக்கும்போது வந்து குதிரை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ரைட் பண்ணும்போது தவறி விழுந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ சில இடங்களில் வந்து இப்போ உலகமே தெரிஞ்சு உலகமே ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான் நினைக்கிறேன். சிலர் வந்து இருக்கிற தோப்புக்குள்ளே பார்க்கும்போது வந்து சில வெளிநாடுகளில் இருக்குது. தோப்புக்குள்ளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது தோன்றாங்க, ஏதாவது வந்து பொசிஷன்கள் தட்டுப்படுது. அது மூலமாக பார்த்திங்கன்னா வந்து நிறைய வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க வாழ்ந்துருக்குறாங்க. சிலர் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது தோண்டும் போது பார்த்திங்கன்னா வந்து சில பொருட்கள் கிடைக்குது. அதுவும் வந்து அகழ்வாராய்ச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து அதுவும் அவங்க வந்து வருஷத்துக்கு முன்னால் நிறைய பொக்கிஷங்கள் இருந்தால் சொல்லப்படுது. ஸோ இப்படி எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பொருட்கள் எடுக்கட்டும், இல்லாட்டா வந்து மனுஷங்கள் வாழ்ந்தா இருக்கட்டும், எல்லாமே சார்ந்து பார்த்திங்கன்னா என்ன எதை குறிக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க தான் குறிக்குது. ஸோ மனுஷங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே அது உலகம் தோன்றதுக்கு முன்னாலேயே வந்து மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் தான் நான் வந்து இப்போ ஒரு ஆராய்ச்சி என்னன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் நடக்கிற ஒரு 100% ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா 51% ஆராய்ச்சி வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது. அது வந்து தமிழில் தான் இந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து அதிகமாக கிடைக்க வந்து சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழருடைய பெருமை அதாவது ரொம்ப பெருசு. அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க மக்கள்லையும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய மக்கள் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்ததுக்கு உண்டான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மூதாதையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து கற்காலத்தில் இருந்தோம். கற்காலத்தில் வந்து நம்ம வந்து கல்லை வச்சு நம்ம சிக்கிமுக்கில் வச்சு தான் வந்து வெளிச்சத்தை உண்டாக்கணும், நெருப்பை உண்டாக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் சக்கரத்தை கண்டுபிடிச்சவங்க தான் நம்ம வந்து அங்கே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பயணிக்கு வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து அதாவது நம்மளுடைய பழமையும் நம்முடைய ஒரு ஆதாரங்களையும் கொண்டு வச்சு நம்ம வந்து சிறப்பாக வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியப்படுத்துது. ஸோ இந்த 2500 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த இந்த சைபீரியா ஐஸ் பிரின்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஒரு தாட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வந்து நம்பர் வெள்ளிங்க பழசம். தேங்க்யூ. செஸ்.